எம்பியா தேர்வாகி இருக்கக்கூடிய செய்யூர் தனபால் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் புதுப்பட்டினத்தை சேர்ந்தவர். முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான இவர் முதுகலை சட்டம், முதுகலை சமூக பணி உள்ளிட்ட படிப்புகளையும் ஆராய்ச்சியில முனைவர் பட்டத்தையும் முடிச்சிருக்காரு. 1991 ஆண்டுல திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்றார். 1977 ஆண்டுல இருந்து அதிமுகவுல விசுவாசம் மிக்க தொண்டனா கழக பணியாற்றியிருக்கார். இப்போ அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவை தலைவரா பொறுப்பு வகிக்கிறார். 1991 ஆண்டுல இருந்து 96 ஆண்டு வரைக்கும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளராகவும் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அவை தலைவராகவும் அதிமுகவுல பொறுப்பு வகிச்சார். 1997 ஆகிய 2 வருஷங்கள்லயும் புரட்சி தலைவி அம்மா முன்னிலையில எதிர்கட்சிகளை சேர்ந்த 2500 பேரை அதிமுகவுல இணைச்சார். 2025 ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில 250க்கும் மேற்பட்ட மாற்று கட்சியினரை அதிமுகவுல இணைச்சார். 2001 ஆண்டுல இருந்து 2006 ஆண்டு வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி தலைவரா பணியாற்றினார். 2011 ஆண்டுல இருந்து 2016 ஆண்டு வரைக்கும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரா பணியாற்றினார். 1991 இருந்து 96 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரா இருந்த போது கோவளம் கேளம்பாக்கம் இடையில பக்கிங்ஹாம் கால்வாய் குறுக்கே புதிய பாலம் கட்டி நெடுநாட்களா மூடி கிடந்த சாலையை திறந்து வச்சார். சிறுதாவூர் மற்றும் செம்பாக்கம் பகுதிகளில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா திருப்போரூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கிற மக்களுக்கு குடிநீர் வசதியை உருவாக்கி தந்தார். 2001 இருந்து 2006 வரைக்கும் மாவட்ட ஊராட்சி மற்றும் திட்டக்குழு தலைவரா இருந்த போது திருப்போரூர் நெம்மேலி இணைப்பு சாலை மற்றும் பாலம் அமைக்க முயற்சி எடுத்தார். செய்யூர் சட்டமன்ற தொகுதியில பொதுமக்கள் பயன்பெறும் வகையில வயலூர் பகுதியில பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கொண்டு வந்தார். புதுப்பட்டினம் மற்றும் உய்யாலிக்குப்பம் மீனவர்கள் பயன்பெறும் வகையில கடல் அரிப்பை தடுக்க சுமார் 17 கோடி ரூபாய் தூண்டில் வளைவு கொண்டு வந்தார். கொரோனா காலத்துல சுமார் 12,000 குடும்பங்களுக்கு சொந்த செலவுல நிவாரணப் பொருட்களை வழங்கினார். 1992 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது புரட்சி தலைவி அம்மா அவர்களால பாராளுமன்ற நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்காக ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு போய் அந்நாடுகள்ல பாராளுமன்ற நடவடிக்கைகள்ல பங்கேற்றார். 2004 ஆண்டு மாவட்ட தலைவராய் இருந்த போது ஜெனீவால நடைபெற்ற உலகளாவிய பேரிடர் மேலாண்மை மாநாட்டுல கலந்துகிட்டு உரையாற்றினார். இப்போ 2025 ஆண்டுல அதிமுக சார்பில் தமிழகத்துக்கான மாநிலங்களவை உறுப்பினரா தேர்வாகி இருக்காரு. தமிழக மக்களுக்கான உரிமை குரலை மாநிலங்களவையில முழங்க 2 உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்காங்க. அண்ணாவோட மாபெரும் தமிழ் கனவு 2026 அரியணை ஏறும் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் உறுதியேற்றிருக்காங்க.